மீன் பிடிக்கிற தடைக்காலம் முடிஞ்சு நாங்கள் செகண்ட் டைம் மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ சுத்தமாக எந்த மீனுமே கிடைக்கல. இந்த வாட்டி வந்து நிறைய மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஆனால் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வவ்வா மீனுங்க. இதோட ரேட் வந்து 1400 600 சொன்னாங்க கிலோ. பட் நான் இது வாங்கல. நானும் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணதே கிடையாது. நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணணும். ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வாங்கலாம். நான் என்னென்ன மீன் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நண்டு வாங்கியிருந்தேங்க. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு கனவா மீன் தான் ரொம்ப பிடிக்கும். கடம்பான்னு சொல்லுவாங்க சில பேர். இந்த வாட்டி சொரா மீன்லாம் கூட இருந்ததுங்க. துண்டு மீனாக கூட கிடச்சிது. பட் ஆனால் ரேட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. சொரா மீன் வந்து இன்றைக்கி பண்ணுற ஐடியா இல்லாதனால நான் எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் சேர்த்தாப்புல வந்து இந்த கொடுவா மீன் வாங்கியிருந்தேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கொடுவா மீன் வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும். இது வந்து அசல் கொடுவான்னு சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கொடுவா ட்ரை பண்ணியிருக்கோங்க. கொஞ்சம் மண்டை பெருசாக இருக்கும். அதில் டேஸ்ட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதான் ஒரிஜினல் கொடுவான்னாங்க. இது வந்து கிலோ 600 சொல்லியிருந்தாங்க. ஒரு 1.5 கிலோ ரேஞ்ச் வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த மீன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் வந்து வாங்கினதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் எங்கள் நெய்பரோடது. அவங்களுக்கு நேற்று வந்து நான் எங்கள் வீட்டில் விருந்து கொடுத்துருந்தோம் மதியம். அதுக்காக தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 11:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஆனால் 1:30க்குள்ளே எல்லா சாப்பாடுமே செஞ்சு முடிச்சிட்டேன். என்னென்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து கொடுவா மீன் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன். ரசம் பண்ணியிருந்தேன். நண்டு வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் இனியாவுக்கு பிடிச்ச கனவா தொக்கு பண்ணியிருந்தேன். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. சிக்கன் லாலிபாப் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மீன் வந்து கொடுவாவில் எடுத்து ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க வரும்போது வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாயில்டு எக்கு, ஃபினிஷிங் டெக்ஸ்ட்டுக்கு கேசரியும் அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கும் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இல்லாமல் ரோஸ் மில்க்கு ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. ஒரு மாதிரி கட்டியாயிடுச்சு. அவங்க வரும்போது கொஞ்சம் சங்கடமாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் விருந்து கொடுக்குறேங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இது எல்லாமே சீ ஃபுட்டுன்றதுனால என்னால் குயிக்காக பண்ண முடிச்சுது. சிக்கன் மட்டன்லாம் இருந்தால் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்திருக்கோம். மீனுமே நாங்கள் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லஞ்சுக்கு வரும்போது 2:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. அவங்க சாப்பிட்டு போகும்போது 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்களுமே லஞ்ச் எடுத்திருந்தோம்.